இந்த ஆளுநருக்கு எத்தனை தடவை இந்த மக்கள், தமிழக மக்கள் செருப்படி கொடுத்தாலும் திருந்தவே மாட்டாரு போல் இருக்கு. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாராம். நமக்கெல்லாம் தெரியும் ஐபிஎஸ் ஆபீசர்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு. ஆனா இந்த ஆளுநர் மட்டும் எப்ப பார்த்தாலும் இந்தியன் பொய் சர்வீஸாவே பேசிட்டு இருக்காரு. பொய் பேசுறதுல ஒரு மன்னன், ஒரு கேடுகட்ட ஒரு கவர்னர்னா இந்தியாவிலேயே இந்த ஒரு கேடுகட்ட கவர்னர் RN ரவி தான். நம்ம தைரியமா பேசலாம், தைரியமா திட்டலாம், எத்தனை வழக்குகள் வந்தாலும் வாங்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு தரக்குறைவான ஒரு கவர்னர் பொய்யா பேசிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், நீ ஐபிஎஸ் ஆபீசர் எக்ஸாம் எழுதும் போது இந்த தேசத்தின் விடுதலையை பெற்று தந்தவர் அண்ணல் காந்தியடிகளா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. நீ என்னடா பதில் சொன்னீங்க? காந்தியடிகள் தானே சொல்லியிருப்ப. நீ காந்தியடிகள் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா நீ ஃபெயில் ஆயிட்டமா இல்லையா? அப்போ உன்னோட ஐபிஎஸ் ஆபீசர் பதவியே கேள்விக்குறியாகிறது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை யாரும் எதிர்க்கவில்லையே. அவரும் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் வீரர், வரலாற்று நாயகன். அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. RN ரவி அவர்கள் மோடி அவரை தான் கேட்கணும், எதுக்கு நீங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இவ்வளவு பெரிய சிலை வச்சீங்க, சுபாஷ் சந்திர போஸுக்கு ஏன் வைக்கலன்னு கேட்கணும். அந்த திராணி இந்த RN ரவிக்கு இருக்கா? அதை விட்டுட்டு தமிழகத்துல பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்காரு. வள்ளலாரை பத்தி பேசுறாரு. வள்ளலார் சனாதனத்தை ஆதரித்தாராம். நீ மிகப்பெரிய சனாதன சர்வாதிகாரி, உனக்கு வள்ளலாரை பத்தி என்ன தெரியும்? அப்புறம் இன்னொன்னு சொல்ற, ராமர் கோயில் திறப்பு விழா அன்று கோயில்களில் பூஜை செய்வதற்கு பூசாரிகள் நடுங்கினார்கள், அவங்களை யாரோ மிரட்டுறாங்கன்னு ஒரு கவர்னர், ஒரு கீழ்த்தரமா 3ஆம் தர மனிதர் கூட பேச தயங்குகின்ற வார்த்தைகளை பேசுறீங்க. பொய்யான தகவல்களை தமிழகத்துக்கு தரீங்களே. எந்த பூசாரி நடுங்கினார்? எந்த பூசாரியை மிரட்டினார்கள்? எந்த பூசாரி கோயிலுக்கு பூஜை பண்ண வேணாம்னு சொன்னாங்க? அவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு தவறான தகவலை பேசுறீங்களே. பூசாரிக்காக வரிஞ்சு பேசுற கவர்னர் மிக்ஜாம் புயலால் தமிழகம் முழுவதும் மக்கள் பாதித்தார். குறிப்பா சென்னையில பாதித்தாங்க. அந்த பாதித்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருத்தருக்காவது நீங்க குரல் கொடுத்திருப்பீங்களா? பூசாரிக்கு, சாமியார்களுக்கு, ஐயர்களுக்கு கொடுக்கிற குரலை சாமானிய மக்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்களா? இல்ல மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதியை மத்திய அரசாங்கத்திடமிருந்து கேட்டாரு. அதை பெற்று தருவதற்கு ஏதாவது நீங்க வழி செய்தீர்களா? அப்படி செய்யாத நீங்க தமிழக மக்களின் நலனுக்காக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இங்க ஒரு சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. கவர்னர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மாளிகையோட அந்த இடம் பாத்தீங்கன்னா 150 ஏக்கர். யாரோட இடம் அது? நம்ம தமிழக மக்களின் இடம். அது உங்களுக்கு சம்பளம் 3 லட்சம் ரூபாய். யார்? உங்க அப்பா வீட்டுல, உங்க அப்பா உனக்கு அக்கௌண்ட்ல போடுறாரு. எங்க வீட்டு வரி பணத்தை நீ உட்கார்ந்துகிட்டு தமிழ் மண்ணில் உட்கார்ந்துகிட்டு இங்க சாப்பிட்டுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நீ பேசுற. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? கொஞ்சமாவது இனிமேட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிடுங்க கவர்னர் அவர்களே. அப்பதான் கொஞ்சம் சூடு சொரணை இருக்கு. ஏன்னா மக்கள் உங்களை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த மாநிலத்தை இருக்கக்கூடாது, வெளியே போய்விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றே கேட்கின்றேன். அதாவது பாஜக அரசு தாங்கள் செய்த சாதனைகள் என்னென்று சொல்வதற்கு வழி இல்லாமல் பிரதமர் ஆனாலும் சரி, கவர்னர் ஆனாலும் சரி, வரலாறை மாற்றி சொல்லவும் வரலாறை படைத்தவர்களை குற்றம் சொல்வதை ஒரு நோக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். தொண்டர்களே, நம்ம ஒரு மனதில் வந்திருக்கணும். இந்த 1947 நாம் விடுதலை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை நம்ம எல்லாரும் தொடர்ந்து அறிவோம். ஆனால் அந்த விடுதலையை ஒரு ஏளனப்படுத்தும் வகையில் கவர்னர் நடந்து கொள்வது ரொம்ப தவறான விஷயம். மகாத்மா காந்தி அவர் செய்த சாதனை எல்லாத்தையும் நமக்கு அறிவோம். ஆனால் இவர்கள் அவங்க சைடில் பேசுறதுக்கு ஆள் இல்லை, போட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதனை படைத்து தியாகங்கள் செய்த தலைவர்களை வஞ்சிக்கும் வகையாகவும் சரி, அவர்களை குறை கூறும் வகையாகவும் தான் இந்த அரசு நடத்தி கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வரணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க. பிரதமர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களும் சரி, அவர்களுடைய செய்கைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். இது எல்லாத்தையும் அளிக்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக 2024 காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை கொண்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரூபாய் நோட்டிலே போடப்பட்டிருக்கின்ற உருவம் யாரோட உருவம்? சற்று சிந்திக்க வேண்டும் முட்டாள்களே. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா RSS முட்டாள்களே, கொஞ்சம் இந்த நோட்டை பாருங்கள். இந்த நோட்டிலே போடப்பட்டிருக்கின்ற படம் யாரோட படம்? அண்ணல் காந்தியடிகளோட படம். எதற்காக போடப்பட்டிருக்கின்றது இந்த படம்? நாமெல்லாம் இங்கே மொத்தமா நின்று கூடி நின்று ஒரு சுதந்திரமாக இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோமே, ஒருவரை கண்டித்து இந்த அளவிற்கு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர் தான் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள்.
ஆனால் புத்தி கெட்ட முட்டாள்கள் இது கூட ஒரு சாதாரண எனக்கு தெரிகின்ற இந்த உணர்வு கூட, இந்த விஷயம் கூட இந்த நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடிக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? குறிப்பாக கேட்கின்றேன், இங்கே நமக்கு ரப்பர் ஸ்டாம்பு போட்டு ஒருத்தர், ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி ஒருத்தர் இங்கே போட்டு உள்ளார்களே ஆளுநர், அவர் ரப்பர் ஸ்டாம்பு. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்கின்றதற்கு தலையாட்ட வேண்டும். அதுதான் அவருக்கு போட்டிருக்கின்ற பதவியை தவிர எந்த ஒரு முக்கியமான பதவியும் அவருக்கு கிடையாது. அவர் என்ன அரசியல் செய்கின்றார்? இன்றைக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல் காந்தியடி அவர்களை கொச்சைப்படுத்துகின்றார். அவர்களை கொச்சைப்படுத்தும் போது யாரை கொச்சைப்படுத்துகின்றார்? நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேருவை கொச்சைப்படுத்துகின்றார். இந்த இந்திய தேசிய காங்கிரசிற்காக ரத்தம் சிந்திய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றார். இப்பேற்பட்ட ஆர்.என். ரவியை நாம் சும்மா விடலாமா? இன்றைக்கு நம்முடைய கையெல்லாம் காவல்துறையால் கட்டப்பட்டு உள்ளது. இல்லை என்று சொன்னால் நடக்கின்றதே வேற. இந்த ஆளுநர் ரவி, நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு தான் செல்ல வேண்டும். நாங்கள் இந்த தமிழ்நாட்டின் சொந்த மண்ணின் மைந்தர்கள். எங்களை நீ வந்து இயக்குகின்றாயா? நீ எங்க இருந்து எப்படி வந்தாய்? எதற்காக வந்தாய்? எல்லா மக்களுக்கு தெரியும். இங்கே இத்தனை கவர்னர்கள் சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள். இந்த தமிழகத்திற்கு வந்த கவர்னர்கள், ஆளுநர்கள் அத்தனை ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அதாவது வாயில வருது, ஆளுமை இல்லாத ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி. என்ன வேடம் நீ நடத்துகின்றாய்? நீ உனக்கு இங்க ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு 100 போலீஸ போட்ட உடனே நீ வந்து உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. அவனுக்கு காங்கிரஸ்காரர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்கள் உன்னை உடைத்து எறிவோம், இங்க இருந்து அப்புறப்படுத்துவோம், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப்போ. ஆர்.என். ரவியே, எங்களுடைய வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். ஆளுநர் ரவியே, நீ காங்கிரஸ்காரரையும் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை வாங்கி தந்த காந்தியை பற்றி பேசினால் உனது நாக்கை அறுப்போம் என்று என்னுடைய மாவட்டம் சார்பாக கூறிக்கொண்டு இங்க வருகை தந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பல போராட்டங்களை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான, காங்கிரசுக்கு எதிரான கொள்கை எடுக்கின்ற பொழுதெல்லாம் முதல் ஆளாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழக காங்கிரசுக்கு பக்கபலமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த போராட்டம்? இங்கே அருமை நண்பர் திரவியம் அவர்கள் பேசுகின்ற பொழுது 500 ரூபாய் நோட்ல காந்திய பதம், அதையும் மாத்திரத்துக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி சட்டங்கள் அதை மாற்றிவிட்டார்கள். ஐபிசி கிடையாது, இப்ப சிபிசி கிடையாது, இப்ப எவிடன்ஸ் ஆக்ட் கிடையாது. இப்ப அடுத்த இலக்கு இந்திய அரசியல் சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டித்து பேசுகின்ற, கண்டித்து கேள்வி கேட்கின்ற ஒரே தலைவன் அருமை தலைவன் ராகுல் காந்தி அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலே இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தால் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழக இந்தியாவிலே எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரலாக, குரலாற்றவர்களின் குரலாக ஒலிக்கின்றவர் நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி. அவருடைய தன்னை சோனியா காந்தி அவர்களும் தங்கை பிரியா காந்தி அவர்களும் ஏதோ பரம்பரை பரம்பரை என்று சொல்லுகிறார்களே, கடந்த 20 ஆண்டு காலமாக, 90க்கு 30 வருஷம் ஆச்சு, 30 ஆண்டு காலம் நேரு குடும்பம் இல்லாமல் இந்தியா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்திருப்பார்கள். ஆனால் அதை துச்சமென மதித்து இந்திய மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர்களாக, பாதுகாவலர்களைத்தான் நான் இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாறை மாற்றி எழுதுவதற்கு மொராஜி தேசாய் முயற்சி செய்தார். அவர் 2.5 வருஷத்துல காணாத போயிட்டாரு. இங்கே காந்தி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனா, ஏன்னா நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில போய்
மாணவர்களை சந்திக்கும் பொழுது இந்த கம்ப்யூட்டர் யாராலப்பா வந்ததுன்னு கேட்டா ஆப்பிள் கம்பெனியும் IBM கம்பெனியும் கொண்டு வந்தான்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பையன் சொல்றான். ஏனென்று சொன்னால் வரலாறு எப்படி மறைக்கப்படும் என்றால் இந்த 20 ஆண்டு காலத்திலே 10 ஆண்டு காலத்திலே மோடி அவர்கள் காந்தியை மறைக்கிறார். ஆனால் உலகமெங்கும் மகாத்மா என்று பெயர் எடுத்த காந்தியை மறைப்பதற்கு முயற்சிப்பதற்கு அவர் கட்சியிலே ஒரு தலைவர் கிடையாது. அவர் சுதந்திர போராட்டத்திலே நாம் உயிரை கொடுக்கின்ற பொழுது வெள்ளைக்காரனுடைய காலை பூட்ஸை நக்கிக் கொண்டிருந்த அந்த பிஜேபி RSS ஜனசங்கம் இன்று காந்தியை மறைத்து அதாவது ஒரு போராட்டம் என்கின்ற பொழுது இங்கே நாங்கள் மாவட்ட தலைவராக இருக்கின்றோம். நண்பர் திரவியம் கொஞ்சம் வேகமானவர், அருமை நண்பர் ரஞ்சன்குமார் வேகமானவர், நான் மிதமானவர், அண்ணன் சிவராஜசேகரன் அவர்கள் மிதமானவர்கள். ஆனால் அதற்கொசரம் இவங்க காங்கிரஸ்ல முத்தலகனும் மற்றவர்களும் பணியாற்றவில்லை. நாங்கள் தான் இல்லை. ஒரு இயக்கம் நடத்துகின்ற பொழுது காந்தி அவர்களுக்கு உற்ற தோழனாக உயிர் நண்பனாக அவர்கள் ஆயுதத்தை எடுத்து போராடினார்கள். காந்தி அவர்கள் ஆயுதத்தை எடுத்து மக்களுடைய உயிர் பணம் வைக்க வேண்டாம் என்று சாத்வீக முறையிலே அகிம்சை முறையிலே போராடி இந்த தேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தார். ஆனால் 100 ஆண்டு காலமாக ஆங்கிலேயனுக்கு பக்கபலமாக அருமை தலைவன் காமராஜரை கொல்வதற்கு அன்றே முயற்சி செய்த அந்த ஜனசங்கத்தார் இன்று முகமூடி அதிகார போதையிலே அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் எது வேண்டாலும் செய்து விடுவோம் என்று அவர்கள் இன்று எடுத்து யாரை நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு கட்சியில் ஆளு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இல்லை. நம்மளுடைய இயக்கத்தில் இருந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே வல்லபாய் பட்டேல் ஏதோ பிஜேபி காரர் மாதிரி ஒரு இமேஜ். ஏன்னா பிஜேபிக்கு சுதந்திரத்துக்கு சம்மந்தம் இல்லை. வல்லபாய் பட்டேலை காமிச்சு நம்மளை பிரிவினைவாதத்துக்கு உட்பட்டாங்க. அதை விட கேவலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வள்ளுவனுக்கு சில வள்ளுவர் சிலைக்கு காவி உடை கட்டி முயற்சி செய்த இங்கே இருக்கின்ற அண்ணாமலை முதற்கொண்டு பிஜேபியில் இருக்கிற கடைசி தொண்டனிலே இருந்து உச்சத்தில் இருக்கிற மோடி என்ற உச்சத்தில் இருக்கின்ற தலைவர் வரையிலே வரலாற்றை மறைப்பதும் பொய்யுக்கு உறுதுணையாக இருப்பதும் இந்த நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக வேலை செய்யும் பிரதம மந்திரியாகத்தான் இருக்கிறார்களே வெளியே மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய தியாகிகள் கொண்ட இந்த காங்கிரஸ் கட்சியும் அருமை தலைவன் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே இருந்து தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி வரையிலே காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு இந்தல் என்று சொன்னால் முதல் குரலாக கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.